ஹலோ குட்டீஸ், நம்ம எஸ்எம்எஸ் சேனல்ல தொடர்ந்து ஒரு 4 வீடியோஸ் மேத்ஸ் ரிலேட்டடாவே பார்த்துட்டோம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சூப்பரா ரிலாக்ஸ் பண்ண போறோம். அது எப்படின்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், இன்னைக்கு சூப்பரா ஒரு ஸ்டோரி கத்துப்போம். குட்டீஸ், நம்ம அம்மா அப்பா நமக்கு நிறைய சிந்தனைகளை விதைகளா நமக்குள்ள விதைத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு சிந்தனைய உங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த கதை மூலம் நம்ம பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், நம்ம கதைக்கு போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எம்எஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். குட்டீஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய், என்னோட ஃபோன் தொலைஞ்சிருச்சு. எங்க அப்பா அம்மா கிட்ட என்னால பேச முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா. இந்த பார்க் மேனேஜர் கிட்ட ஃபோன் இருக்கும், வாங்க உங்களுக்காக நான் வாங்கி தரேன். ஏய் சாரா, என்ன பண்ற நீ? இன்னும் கொஞ்ச நேரம் எழுந்துட்டு போலாம் சாரா, அப்புறம் பார்க் மூடிடுவாங்க. உனக்கு ஒரு டம்ளர் பாலோட முக்கியத்துவம் தெரியல. என்ன டம்ளர், என்ன முக்கியத்துவம் சாரா? அத நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்ப. வா போலாம். ஒரு காலத்துல ஒரு ஏழ்மையான பையன் வாழ்ந்து வந்தான். அந்த பையன் டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிப்பான், ஸ்கூலுக்கும் போவான். அந்த பையன் எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான்னா, ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க உள்ள பிளேட்ஸ் கிளீன் பண்ணி தர்றது, அங்க உள்ள இடத்த சுத்தம் பண்ணி தர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அதுல வர பணத்தை வச்சுதான் அவன் ஸ்கூல் ஃபீஸே கட்டுவான். அந்த அளவுக்கு அவன் ஏழ்மையான பையன். அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பசியில சோகமா வந்துட்டு இருந்தான். அவனால நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு பசி. ரொம்ப களைப்போட வந்துட்டு இருந்தான். என்னால நடக்கவே முடியல, ரொம்ப பசியா இருக்கு. இனிமேலும் நான் நடந்தா எங்கேயாவது மயங்கி விழுந்துருவேன்னு தோணுது. பக்கத்துல யார் வீட்டுக்காச்சும் போய் உணவு இருந்தா கேட்டு பார்க்கலாம். அந்த பையன் பக்கத்துல யார் வீட்டுக்காச்சும் போய் உணவு இருந்தா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு முதல்ல இருக்கிற வீட்டு கதவை தட்டுறான். ஆனா யாருமே வந்து கதவே திறக்கல. அவன் ரொம்ப சோகமாயிடுறான். அந்த பையன், இந்த வீட்டுல யாருமே நமக்கு உணவு தரல, சரி பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் உணவு இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டு கதவையும் தட்டுறான். அந்த பையன் கதவை தட்டினோட ஒரு அழகான பொண்ணு ஒருத்தவங்க கதவை திறக்கிறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இவங்களும் நம்ம உணவு கேட்டா ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு தயங்கி உணவு கேட்கறதுக்கு பதிலா நம்ம ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். தம்பி, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும், கொஞ்சம் தரீங்களா? கண்டிப்பாப்பா, இதோ தரேன். அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பையனோட நிலைமைய அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அவன் எந்த அளவுக்கு பசியில இருக்கான் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு டம்ளர் தண்ணி தர்றதுக்கு பதிலா ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்து தராங்க. அதை பார்த்த உடனே அந்த பையனை ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பையன் கேக்குறாங்க, நீங்க எனக்கு பால் தரீங்க, ஆனா என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கையில பணம் இல்லையே. பணம்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ இந்த பாலை குடி. ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். சரிப்பா. பல வருடங்கள் கடந்து விட்டன. சில வருடங்களுக்கு பிறகு
அந்த லேடிக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாம போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் யாருன்னா டாக்டர் பிலிப்ஸ். அவங்களோட ரிப்போர்ட்டை ஃபுல்லா பார்த்துட்டு சில அட்வைஸ் தராங்க. உங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க கொஞ்சம் மாதத்துக்கு பெட் ரெஸ்ட்லயே இருக்கணும், அப்பதான் உங்க ஹெல்த் சீக்கிரமாவே குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடி ரொம்ப சோகமாயிடுறாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோகமாயிட்டீங்க அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, என் வீட்டில் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நான் எப்படி ஃபுல் பெட் ரெஸ்ட்ல இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருங்க, நான் உங்களை டேக் கேராக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தராங்க. அந்த நம்பிக்கையால் அந்த லேடியும் அந்த ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணுறாங்க. டாக்டர் பிலிப்ஸ் டெய்லி அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. டெய்லி நைட்டு அவங்க பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சேரில் உட்காந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஹெல்ப்பையுமே அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்க செஞ்சு தராங்க. அதனால அந்த லேடிக்கு சீக்கிரமாகவே உடம்பு குணமாயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. 6 மாதம் இப்படியே ஓடுனுச்சு. 6 மாதத்துக்கு பிறகு அந்த லேடி நல்ல குணமாகனதை ஃபீல் பண்ணாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப சோகமாகவும் இருக்காங்க. அந்த டைமில் நர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. நர்ஸ் கேட்குறாங்க, ஹலோ மேடம், இப்போ எப்படி இருக்கீங்க? உங்கள் உடம்பு இப்போ பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன், என் உடம்பும் நல்லா ஆயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன் மேடம், என்னாச்சு, ஏன் கவலைப்படுறீங்க? நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணணும், என் கையில் பணமே இல்லை, எப்படி நான் பில் பே பண்ணுறது? பில் பே பண்ணாமல் என்னால் வீட்டுக்கும் போக முடியாது, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, பில்லாம் பே பண்ண வேண்டாம். என்ன சொல்கிறீங்க, பில்லை பே பண்ண வேண்டாமா? பில் பே பண்ணாமல் நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? உங்களோட பில்லை ஆல்ரெடி ஒருத்தவங்க பே பண்ணிட்டாங்க மேடம், நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன் பில்லை இன்னொருத்தவங்க பே பண்ணிட்டாங்களா? யார் அது? நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் பால் கொடுத்து உங்களோட பில்லை பே பண்ணிட்டீங்க அப்படின்னு டாக்டர் பிலிப்ஸ் நீங்கள் கேட்குறப்ப சொல்ல சொன்னாங்க மேடம். 1 டம்ளர் பாலா? அந்த பெண்ணுக்கு அனைத்துமே ஞாபகம் வந்துருச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் பால் கொடுத்து எந்த ஒரு பையனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோமோ அந்த பையன்தான் டாக்டர் பிலிப்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட அதிர்ஷ்டத்தை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் இருந்தாங்க. டாக்டர் பிலிப்ஸும் ரொம்ப நிறைவாக இருந்தார். பாத்தியா சாம், ஒரு நல்ல விஷயம் எப்படி இன்னொரு நல்ல விஷயமா மாறுதுன்னு? அதனால எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது, புரியுதா? தேங்க்ஸ் சாரா, நீ சொன்ன மாதிரியே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த கதையில பார்த்தது போல மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பயுமே யோசிக்க கூடாது. நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம்.